ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கொலை கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவனு வெளியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கண இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? மரத்துல எடுத்து தொங்க விட்டுருக்க இவ்வளவு கொடூரமாவா? என் மய குன்னி குறியே செத்துப்பேன். இனிமே எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். நிகிதா முதல்ல கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. வெளியே வரக்கூடாது. யாரா இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில கூட தீங்கு நினைச்சவங்களும் வெளியே வரவே கூடாது. கடந்த ஜூன் 28ஆம் தேதியன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவிலில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இது குறித்தான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அஜித்குமாரின் குடும்பத்தினர் வேண்டுகோளுக்கு இணங்க வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இச்சம்பவத்தில் தனிப்படை காவலர்கள் கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன், திருப்புவனம் ஆய்வாளர் ரமேஷ், மானாமதுரை துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6 காவலர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதோடு கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் துணை கண்காணிப்பாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதில் 5 பேர் ஜாமீன் கேட்டு மதுரை ஹைகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனு மீதான விசாரணை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது சிபிஐ தரப்பில் பதில் மனு வைக்கப்பட்டது. அப்போது நிகிதா அளித்த புகார் சரியானதா என நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கு, நிகிதா அளித்த புகாரில் உண்மை இல்லை, அஜித்குமார் உயிரிழப்பு காவல் மரணம் என்பது உறுதியாகி இருக்கிறது என சிபிஐ தரப்பு கூறியது. இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் என்ன என நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஒன்றுமே இல்லாத வழக்கில் ஒருவரை அடித்து கொலை செய்துள்ளனர். இப்படி அடித்த காவல்துறையினருக்கு பாடம் புகட்ட வேண்டும். அஜித்குமார் மரண வழக்கில் யாராக இருந்தாலும் வழக்கு முடியும் வரை உள்ளேயே இருக்கட்டும். வழக்கு பிப்ரவரி 17ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது என்று நீதிபதி கூறினார். இந்த நிலையில் உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார், சகோதரர் மற்றும் உறவினர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோர் மடப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அன்று என்ன நடந்தது என்பது குறித்து அஜித்குமாரின் தாயார் மாலதி தெரிவித்தார். பையனை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்ன எனக்கு தெரியாதுமா, நான் எடுக்கல, கையை காமிச்சான். அப்போ ஒரு போலீஸ்கார் நீங்க நிக்காம போங்கம்மா போங்க 2 பேர் விரட்டி விட்டாங்க. நாங்க வெளியே போய் நானும் என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியிலேயே எங்க நிக்க விட மாட்டேன்ட்டாங்க போலீஸ்காரவங்க. அப்ப சக்திகிட்ட கேட்டு எப்படி போக சொல்றாங்க. இப்ப நீங்க போங்கம்மா, நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லவும் 2 விட்டுட்டு வர மனசு இல்லாமதே சரி சக்தியும் கூட்டு வந்துருவாப்ல. சரி காலையில எது நடந்தா காலைல முதல்ல ஒரு வக்கீல பார்த்து வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் வந்தோம். காலையில தூங்கி எழுந்து நானும் என் பையனும் போய் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டீங்களா ஒரு 2 பேர் ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க. இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் 6 மணியை போல. அப்போ ஒரு டெம்போல வெள்ளை வண்டியில் 2 பேர் இறங்கினாங்க. இறங்கையில் நான் பார்த்துட்டு வேகமாக என்னை நோக்கி தான் வந்தாங்க. வரோம் யாரும் தெரியல. சோப்புக்கார பிள்ளைகிட்ட கடைக்காரப்பிட்ட காசு குடிக்கல வந்தாங்க. வீடு எதுமான்னு கேட்டாங்க. இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன். உன் மையன் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமாமா அப்படின்னாரு. என்ன சார் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க சார். இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னேன். வீட்டை வாமான்ட்டு கதவை திறக்க போனாங்க. நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குறேன், இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு இருக்கு. அதை பக்கம் போக நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கிற, நான் திறப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் பையன் தூங்குற இருட்டா இருக்கு மிதிச்சுன்னு சொல்லிட்டு நான் லைட்டு படத்தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டுனாங்க. பீரோலாம் திறமா அப்படின்னு சொன்னாங்க. பீரோலாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ திறந்து உள்ள இருக்க புறாம எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு எங்கேமா வச்சிருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன். சார் இல்லை சார் தெரியல சார், அவன் ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மயங்கர் ரஃபா போகிற பீஸ் எல்லாம் வெளியில தான் வச்சிருக்கேன். அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒன்று கூட இல்லை இல்லாம நீ எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் முகம் கூட கழுவலை. முகம் கூட கழுவ சட்டையை கூட பெரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ வேகமாக அவனை போட வச்சு கூட்டிகிட்டு போனாங்க.
அப்போ கேட்டாங்க உன் மயன் ஆச்சி கடை எங்கேம்மா இருக்குது அப்படின்னு. ஆச்சி வீடு எங்கேம்மா இருக்கட்டும். ஆச்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா கடை வச்சிருக்காங்கம்மா, கோயிலுக்கு மேலே கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு. நான் கூட சொன்னேன் சரி எங்கள் சொந்தக்காரங்க இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அவங்க பேர் குருவம்மான்னு சொன்னேனம்மா. அப்படின்னா எங்கள் பெரியம்மா தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து வீடை காட்டுறான்னு சின்ன பையனை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போவோம் சரி கூட்டிகிட்டு கொண்டு வீடைத்தானே காமிக்கத்தானே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே தான் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்கள் சொந்தக்காரனுக்கு போனவங்க சொன்னாங்க என்னமோ சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொன்னேன். என்ன வீடைத்தானே காமிக்க போகிறேன்னு கூட்டிகிட்டு போனாங்க, அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வினோத்துன்றவங்க அந்த பையன்கிட்ட போய் நான் கேட்டேன். கேட்கும் தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன். சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஆச்சு, இவ்வளோ வயசாகி போச்சு, எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ளே வைக்க போகிறீங்க, எடுக்கலைன்னா வெளியே விட போகிறீங்க, இந்த தைரியத்தில் நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ளே வைக்க போகிறாங்க, நம்ம ஒரு வக்கீலை பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்தில் நானும் என் மயனை ரொம்ப இவனையும் கூட்டிகிட்டு போய் 6 மணி சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்கன்னா நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமாக இருந்தேன், நம்பி இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போது பேசிய மாலதி, நிகிதா அளித்த பொய் புகாரில் யார் விசாரிக்க சொன்னது, அந்த மேலதிகாரி யார் என்று தெரிய வேண்டும், நிகிதாவை கைது செய்ய வேண்டும், கைதான தனிப்படை காவலர்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என்றும் தெரிவித்தார். யார் எடுத்ததை பார்த்தது, இந்த நிகிதா என்ற மேடம் வந்து பொய் புகார் கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க, பெரிய இருந்து உத்தரவு வந்துச்சு. நாங்கள் அதனால அந்த உத்தரவு மட்டும் செஞ்சோம் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு அது எங்களுக்கு தெரியணும். நிகிதா வந்து கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. வெளியே வரக்கூடாது, யாரா இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில கூட தீங்கு நினைச்சிருந்தவங்களும் வெளியே வரவே கூடாது, யாரா இருந்தாலும் சரி. யார் எடுத்ததை பார்த்தது யாரு, என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு. நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது, இல்லாத விடுவேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனா யாரா சொல்லுங்க என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்கு யார் வீட்லயுமே கஞ்சிக்கு பாடல, துணிக்கு விடல. நான் வைராக்கியமா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்துன்னு நினைச்சா 2 பிள்ளைங்க வச்சிருந்தேன். ஆனா கடைசி ஊர் போய் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. மேலும் தனது மகனை தண்ணீர் கூட கொடுக்காமல் ஈவு இரக்கம் காட்டாமல் அடித்தே கொன்று விட்டதாக ஆக்ரோஷமாக தெரிவித்த அஜித்குமாரின் தாயார் இதனை பற்றி பேசும்போதே நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் மாலதி குறிப்பிட்டார். ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா, முலாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் உங்க சட்டத்துல இருக்கா? தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது உங்க சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கண இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்துல எடுத்து தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சி தன்னால போறது யார் என்ன தப்பா அடிச்சுக்கிறாங்க. தன்னால போற நீர் மலத்தை கூட வள்ளி கட்டாயம் வர வச்சிருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்க வேற எதை பார்த்தாங்க? உன்னே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளவு கொடூரமாவா? என் மயன் குன்னி குறியே செத்துப்பேன். இனிமே எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு அவன் உயிரை விட்டு போயிருப்பேன். அவ்வளவு ஒரு கொடூரமா அவனை பண்ணிருக்கீங்க. எங்கெங்க கூட்டிட்டு போறது? கம்மா கடுவாலும் கூட்டிட்டு போறது? என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கொலை கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவ்வளவு வழியே வரக்கூடாது. எனக்கு அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னாடு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கான நேரம் எங்களுக்கு கொடுக்கல. அது என்னன்னு விசாரிக்க கூட எங்க நேரம் கொடுக்கல. வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்து அன்னைக்குமே பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களே. நீங்களாம் மனுஷ பிறவியா பிறந்தீங்களா? சில விஷயங்களா இருக்கு, முடியாது. பின்னர் வழக்கறிஞர் கணேஷ்குமார் பேசிய போது வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் முதலில் ஓட்டுநர் ராமச்சந்திரன் கைதாகவில்லை, ஆனால் நீதிபதி தானாக முன்வந்து சாட்சி அடிப்படையில் இருவரும் தாக்கியதாக சொல்லப்படுவதால் விசாரணையை மேற்கொண்டு 6வது நபராக ஓட்டுநர் ராமச்சந்திரனையும் நீதிபதி கைது செய்ய உத்தரவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதாவது இதுல 6 பேர் சேர்த்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல 5 பேரை சிபிஐ ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனா 6வது ஆள் ராமச்சந்திரன் டிரைவர் அவர்களை ரிமாண்ட் பண்ணல, சம்மன் கொடுத்து தான் வர வச்சிருந்தாங்க சிஜிஎம் கோர்ட்ல. அடுத்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் 5வது நீதிபதி அவர்கள் தான், 5th ADJ அவர்கள் தான் அவங்கள கூப்பிட்டு சக்தீஸ்வரன் அப்படின்ற சாட்சி இந்த டிரைவர் அடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஏன் வந்து இவர் ரிமாண்ட் பண்ணல, இவர் கொலை குற்றத்துக்கான செக்ஷன் வந்து இவர் மேலேயே வரும் அப்படின்னு சொல்லி தானா முன் வந்து அவரை வந்து கூண்டுக்குள்ள உட்கார வச்சு இரு தரப்புலையும் வழக்கறிஞர்களை கேட்டு தானா உத்தரவு பிறப்பிச்சு தான் ரிமாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சண்முக சுந்தரம், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார்,
அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் ஒரு ஏட்டையா, நாலு பேருக்குமான சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணி இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இந்த நிலைமையில தான் நேற்று வந்த விசாரணையில் இதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு முக்கியமான விஷயம், நிக்கிதா பொய் புகார் கொடுத்துருக்குறாங்க, அஜித்குமார் திருடலை அப்படின்ற விஷயம் இன்னைக்கு ஊரறிய உலகறிய இன்வெஸ்டிகேஷன் தரப்புல இருந்தே வந்திருக்குது. இவ்வழக்கில் காயமடைந்தவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். இவ்வழக்கில் தொடர்புடைய பிரவீன்குமார், அழகு பொண்ணு, அஜித்குமார் ஆகியோர்களின் செல்போன்களை மீட்டெடுத்து அதில் உள்ள ஆதாரங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நிக்கிதா பொய் புகார் அளித்தும் ஒரு சாதாரண ஒரு குற்ற வழக்கில் இவ்வளவு பெரிய நடவடிக்கை ஏன் எடுத்தாங்க? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்க டிஎஸ்பிக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்றத விசாரிச்சு அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி சிபிஐ தரப்புக்கு நாங்கள் குடும்பத்தினர் சார்பாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க 4 பேர், நவீன்குமார், பிரவீன்குமார், அருண், வினோத், இவங்க 4 பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணம் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. அன்னைக்கு நீதிபதி அவர்கள் இவங்களுக்கு தனியாக 15 லட்சம் உத்தரவும் கொடுத்தாங்க. ஆனால் அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டதுனால அதை கொடுக்கல. இவங்களுக்கும் அடிபட்டு இருக்கிறாங்க, இவங்க வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ அருண் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறாரு. அவர் ஆட்டோவில் யாருமே ஏற மாட்டேங்கிறாங்க. அவர் ஆட்டோ ஓட்டுறதுல ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு. இந்த பகுதியில் அவர் அடிபட்டதுனால இவர் திடீர்பாரோன்னு நினச்சிக்கிட்டு அதில் ஏற மாட்டாங்க. இப்போ அவர் நிரபராதின்னு தெரிய வந்திருக்குது. இப்போ அந்த 6 மாதம் இழப்பீடு என்ன இவங்க மாவு விற்று தொழில் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானமே மாவு விற்கிறது மட்டும்தான். இவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போது இந்த மாவு வைக்கிற தொழிலில் அடிபட்டு போச்சு. யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க. அஜித்குமார் திடீர்பாரோ அப்படின்னு நினச்சி இந்த இழப்பீடு எங்கே போய் இவங்களோட இழப்பீடு கேட்குறது? காது சவ்வு ஒருத்தர் பிரவீன்றவருக்கு காது சவ்வு கிழிஞ்சிருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில் இருந்தார். அவர் ஓபி பார்த்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார். இன்ன வரைக்கும் அவர் காதுக்கு பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த இழப்பீடுலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சாகணும், மரியாதை கிடைச்சாகணும். யாரெல்லாம் திருட நினச்சாங்களோ அஜித்குமார் திருடப்படலை அப்படின்றது தான் ஒரு சாவுக்கு பின்னாடியும் அவங்களுக்கான மரியாதை வழங்கப்படணும். ஒருத்தர் இறந்தாலும் கூட, அவர் இறந்ததுக்கு பின்னாடியும் கூட அவர் திருடலை அப்படின்ற மரியாதை, அவர் நேர்மையானவர் அப்படின்ற மரியாதை அவருக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அது சிடிஆர் ரிப்போர்ட் மூலமாகவும் கால் டீட்டெயில்ஸ் மூலமாகவும் யாரெல்லாம் சந்திச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை சிபிஐ தரப்பு தான் விசாரித்து சொல்லணும். சிபிஐ தரப்பு விசாரித்து சொல்லணும். இதுவரையும் அவங்க பண்ணதில் எங்களுக்கு திருப்தி இருக்குது. ஆனால் இதையும் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லைங்க, அஜித்குமாரோட செல்ஃபோன் எங்க? எங்களோட முக்கியமான கேள்வி, அஜித்குமாரோட செல்ஃபோன் எங்க? மூன்று காவலர்களோட செல்ஃபோனை விசாரித்து வாங்கியிருக்கிறாங்க. மற்ற காவலர்களோட செல்ஃபோன் எங்க? அதில் வீடியோ எடுத்தார் ஒரு காவலர். அஜித்குமாரை கூட்டிகிட்டு போனதுலேருந்து அவர் எந்தெந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாரோ எல்லா இடத்துலையும் அந்த செல்ஃபோனில் அவரே படம் பிடிச்சிருக்கிறாரு. அப்போ அதை எடுத்தாலே அந்த வீடியோவில் இருக்க ஆதாரங்கள் எல்லாம் மொத்தமாக வெளியில் வந்துடும். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வைஸாக இன்னும் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஏற்கனவே கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அதெல்லாம் எங்கே? இவங்களோட செல்ஃபோன் எங்கே? பிரவீன் தானே? பிரவீன் யார்? பிரவீன், அழகு பொண்ணு, அஜித்குமார், இவங்களோட செல்ஃபோன் எங்கே போச்சு? இது ஏன் பட்டியலில் இல்லை? இதுவரை 102 ஆவணங்களும் 103 சாட்சிகளும் சேர்த்துருக்கிறாங்க. இந்த செல்போன்லாம் எங்க போச்சு? பாலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் மற்றும் திருப்புவனம் செய்தியாளர் செல்வம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.